Hey guys, நான் தான் பிரகாஷ் from Prakatech. நம்ம சேனல்ல OBS க்கு தனி சீரிஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அந்த சீரிஸோட பிளேலிஸ்டோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது OBS சீரிஸோட செகண்ட் வீடியோ. இந்த OBS சீரிஸோட செகண்ட் வீடியோல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படினா, நம்ம வெப்கேம்ல உள்ள பேக்ரவுண்டை எப்படி நம்ம ரிமூவ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். சோ அதுக்கு OBSல சில பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு ஒரு process இருக்கு. சோ அந்த process-ஐ எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய அடுத்த வீடியோவ லைவ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். லைக் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு சின்ன டைம் எடுத்து லைக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த வீடியோக்குள்ள வந்துருங்க. ரொம்ப நேரம் பேசாம எப்படி OBSல பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்ட்ரோ போடலையா? இன்ட்ரோவா பண்ணானே. இந்த பிளகினை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இதை மட்டும் பண்ணுங்க. கூகுள்ல வந்துட்டு OBS பேக்ரவுண்ட் ரிமூவல் அப்படி சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வர லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பேக்ரவுண்ட் ரிமூவல் போர்ட்ரைட் செக்மெண்டேஷன் 0.4.0 இருக்கா. சோ இதை வந்து கோ டு டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா OBS பேக்ரவுண்ட் ரிமூவல் விண்டோஸ் அப்படின்னு இருக்கும். சோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. சோ அந்த இதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இது டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு ஃபோல்டரையும் காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு உங்க சி காலம்ல போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படிங்கிறதுல OBS ஸ்டுடியோ அப்படிங்கறத சர்ச் பண்ணுங்க. OBS ஸ்டுடியோக்குள்ள போயிட்டு ஸோ இந்த வெளியிலேயே இதை வந்து பேஸ்ட் பண்ணி விடுங்க. ஸோ இதை வந்து ரீப்ளேஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி இருக்கிற அதோட வந்து மெர்ஜ் ஆகிடும். ஸோ ரீப்ளேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த பிளகினை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த OBSக்குள்ள அதை எப்படி இம்போர்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பிளகினை யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேமரா சோர்ஸ் வேணும். ஸோ அந்த சோர்ஸை வந்து ஆட் பண்ணலாம். வீடியோ கேப்சர் டிவைஸ் செலக்ட் பண்ணுங்க. கேமரா அப்படின்னு நேம் கொடுங்க. C922 அப்படிங்கிற வெப்கேம் தான் நான் யூஸ் பண்றேன். ஸோ அதனால அந்த வெப்கேமை செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ வந்து டிவைஸ் டிஃபால்ட்ல போயிட்டு கஸ்டம் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ரெசல்யூஷன்ல 1920x1080 அந்த ரெசல்யூஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். FPSல பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹையஸ்ட் FPS செலக்ட் பண்ண பாருங்க. ஸோ அதுல வந்து ஹையஸ்ட் FPS ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மீதி எல்லாத்தையுமே டிஃபால்ட்ல விட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. நம்மளோட வெப்கேம் வந்து திரும்பி இருக்கு அப்படிங்கிறதுனால ரைட் கிளிக் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து ஃபிளிப் ஹரிசாண்டலி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட வெப்கேம் வந்து நேரா இருக்கும். நான் வந்து பேக்ரவுண்டா என்னத்தை யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அட்டைப்பெட்டி தான். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜுக்கு வந்த அட்டைப்பெட்டி. ஸோ அந்த அட்டைப்பெட்டியை தான் நான் பேக்ரவுண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோக்கஸ் எந்த இடத்துலயும் மிஸ் ஆகாது அப்படிங்கிறதுக்காகவும் பின்னாடி எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த அட்டைப்பெட்டி நான் வந்து யூஸ் பண்றேன். ஸோ கிரீன் ஸ்கிரீன் தேவையில்ல. ஸோ இதுக்காக தனியாக நம்ம செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை வந்து இந்த பிளகினை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ நம்ம வந்து ஃபோக்கஸ் மூலமா இதை வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கேமரா சோர்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கேமராக்கு ஃபில்டர் கொடுக்க போறோம். ஸோ இந்த கேமராவை செலக்ட் பண்ணுங்க. ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இதுல போயிட்டு ஆடியோ வீடியோ ஃபில்டர்னு இருக்கா. ஸோ இந்த ஃபில்டர்ல பிளஸ் கிளிக் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் ரிமூவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் ரிமூவலுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவலே இருக்கலாம். ஸோ நேம் வந்து தேவையில்ல. ஓகே கொடுத்துருங்க. நம்மளோட பேக்ரவுண்ட் அது வந்து ரிமூவ் பண்ணிருக்கிறத நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு இருப்பீங்க. வந்து நம்மளோட வெப்கேம்ல இருந்து ஸ்மூத்னஸ் அதிகமா இருக்கும். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்றது மூலமா நம்ம வந்து ஈஸியா அதை வந்து கெட் பண்ண முடியும். ஸோ எப்படின்னு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுல த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கிறது எவ்வளோ வந்து ஹார்ஷா நம்மளோட வெப்கேம் வந்து அது ஃபோக்கஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கறத கேட்குறாங்க. த்ரெஷ்ஹோல்ட் அப்படிங்கிற பட்டன்ல வந்து ஏற்றி இறக்கிறது மூலமா உங்களோட வெப்கேம் பின்னாடி இருக்கிற அந்த பிளாக் லேயர்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த பிளாக் லேயர்ஸ் வந்து மறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்மளோட பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மறையும் கொஞ்சம் கொஞ்சமா. உங்க வெப்கேமுக்கு தகுந்த மாதிரி அந்த த்ரெஷ்ஹோல்ட வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஸோ த்ரெஷ்ஹோல்ட் இருக்கு பாத்தீங்களா. த்ரெஷ்ஹோல்ட வந்து நீங்க வந்து டிஃபால்ட்டா 50 வச்சிருங்க. யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே சூப்பர் பவர் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஸோ அந்த சூப்பர் பவர் என்ன அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்றது மூலமா இந்த வீடியோ வந்து நீங்க சூப்பர் சார்ஜ் பண்ண முடியும். நீங்க லைக் பண்றது மூலமா இந்த வீடியோ ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தான் பண்ணுது அப்படிங்கறத யூடியூப் வந்து நம்பும். நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ கான்டர் அப்படின்னா நம்ம வெப்கேம்ல நம்மளுக்கு தெரிய வேண்டிய பிக்சர் எவ்வளவு % அப்படிங்கறத கேட்கறாங்க. ஸோ அதுல வந்து டிஃபால்ட்டா 0.05. ஸோ அதை வந்து நம்ம வந்து 50% வச்சுக்கலாம். ஓகேவா? 50% வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்மூத் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கறது கேட்கறாங்க. நம்ம வெப்கேமை சுத்தி நம்மளுக்கு ஒரு லேயர் இருக்குல்ல. ஸோ அந்த லேயர் வந்து எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கணும் அப்படிங்கறது கேட்கறாங்க. டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா அது வந்து 50ல இருக்கு. ஸோ அதை வந்து குறைச்சோம் அப்படின்னா ரொம்பவே பிக்சலேட்டட் ஆயிடும். ஸோ அதை குறைச்சி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பிக்சலேட்டடாக இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஸ்மூத்தை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இதில் வச்சுக்கலாம். அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபெதர். இந்த ஃபெதர் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ இந்த வெப்கேமோட ஓவரில் இருக்குல்ல. ஸோ அந்த கார்னர் எட்ஜஸ். ஸோ அந்த எட்ஜஸில் நம்மளுக்கு வந்து ஸ்மூத்னஸ் வேணுமா அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ % இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறேன்.
ஸோ இதில் வந்து 0லே வச்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபெதர் வந்து 0ல் இருக்கிறப்ப நம்மளோட வெப்கேமோட இன்புட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ தென் வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட வெப்கேம் வந்து உங்களோட ஸ்பீடு வந்து குறைக்குது. கண்கூடாவே உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதோட வெப்கேமோட இன்புட் வந்து ஸ்லோவாக இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இந்த ஃபெதரை வந்து 0லே வைக்கிறது வந்து நம்ம ஒரு ஸ்மூத்னஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் 0லே இருக்கட்டும். இது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோட ரெக்கமெண்டேஷன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டுருங்க. இந்த பேக்ரவுண்ட் ரிமூவல் ப்ராசஸ் நடக்குதுல இந்த சிபியூவில். ஸோ அதை வந்து சிபியூவை யூஸ் பண்ணணுமா இல்லை வந்து உங்களோட ஜிபியூ யூஸ் பண்ணணுமா, அதாவது கிராஃபிக்ஸ் கார்டை யூஸ் பண்ணணுமா இல்லை வந்து உங்கள் ப்ராசஸர் யூஸ் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் ரிமூவல் நான் பண்ணட்டா அப்படின்னு வந்து கேட்குது. ஸோ அதில் வந்து இன்ஃபரண்ட் டிவைஸ் அப்படின்னு இருக்கா. இன்ஃபரண்ட் டிவைஸில் சிபியூ இல்லைனா வந்து ஜிபியூ இதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டை வந்து யூஸ் பண்ணணும். சிபியூ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராசஸரை வந்து யூஸ் பண்ணணும். இந்த செக்மெண்டேஷன் மாடல் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அந்த செக்மெண்டேஷன் மாடலை நம்ம வந்து மாற்றுறது மூலமாக நம்மளோட கிளியரான இமேஜ் அவுட்புட்டை வந்து நம்ம கெட் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மோடு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நான் இப்போ வந்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எனக்கு தகுந்த மாதிரி. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாட் நெட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாட் நெட் அப்படிங்கிற ஃபீச்சரை நம்ம வச்சோம் அப்படின்னா ஒன்றுமே தெரியல. ஆக்சுவலாக அது ஃபோக்கஸே ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறேன். மீடியா பைப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா, மீடியா பைப்பில் மட்டும் தான் நம்மளோட இமேஜை வந்து கேப்சர் பண்ணுது. ஸோ தென் வந்து நாலாவது செல்ஃபி செக்மெண்டேஷன் இருக்கா. ஸோ இந்த செல்ஃபி செக்மெண்டேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த செல்ஃபி செக்மெண்டேஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது வந்து கையையும் நம்மளோட கேப்சர் பண்ணுது. ஸோ அது வந்து ராபஸ்ட் வீடியோ மேட்டிங்னு இருக்கா. ஸோ இந்த ராபஸ்ட் வீடியோ மேட்டிங் வந்து நம்மளோட ஃபோக்கஸில் என்னென்னலாம் ஃபோக்கஸில் இருக்கோ ஸோ அந்த இது எல்லாத்தையுமே நம்மளால கேப்சர் பண்ணுது. ஃபெதருக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர். இந்த பிளாக்காக இருக்கிறத நம்ம வந்து க்ரீன் கலராகவோ வேறு ஏதோ கலருக்கோ இல்லை வந்து ஃபோட்டோவாகவே மாற்றிக்கலாம். இதுக்கு முன்னாடி 0.3 0.2 அப்படிங்கிற வெர்ஷனில் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் ரிமூவல் வந்து இருக்காது. பேக்ரவுண்ட் ரிமூவல்லே நம்ம ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ தென் வந்து இப்போ தான் இந்த 0.4 வெர்ஷன் இருக்குல்ல, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இந்த வெர்ஷனில் தான் இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே நம்ம பேக்ரவுண்ட் கலரும் வச்சுக்க முடியும். இன்னொரு வழி இருக்குது. ஸோ அதை வந்து இந்த மெத்தடை முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபரன்ஸ் டிவைஸ். ஸோ அதில் வந்து நம்ம ஜிபியூ செலக்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ வந்து ஒரு பீட்டா வெர்ஷன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஜிபியூ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ப்ராசஸ் வந்து ஈஸியாக சீக்கிரம் பண்ணும். அண்ட் ப்ராசஸரில் லோட் போட்டிங்க அப்படின்னா சிஸ்டம் கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து ஜிபியூவே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷன் மாடல். ஸோ இந்த செக்மெண்டேஷன் மாடல் அப்படின்னா என்னன்னா நம்ம இமேஜை எப்படி கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான். ஸோ அந்த செக்மெண்டேஷன் மாடல் கிட்டத்தட்ட 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனில் எஸ்ஐ நெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தையுமே கேப்சர் பண்ணல. உங்கள் கேமராக்கு எது கேப்சர் ஆகுதோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செக்மெண்டேஷன் மாடலில் ரெண்டாவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாட் நெட். ஸோ இந்த மாட் நெட் நம்மளுக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாட் நெட்டில் ஒன்றுமே தெரில. ஸோ அதனால மாட் நெட் வேண்டாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா மீடியா பைப் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ அதனால மீடியா பைப் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கார்னர் எட்ஜஸில் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஒட்டிக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால அதை செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வேறு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து டிஃபால்ட்டாக என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ராபஸ்ட் வீடியோ மேட்டிங் அப்படிங்கிறது வச்சிருக்கேன். கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் இதை நான் வச்சிருக்கேன். ஸோ இதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நாலாவதாக இருக்கிறது வந்து செல்ஃபி செக்மெண்டேஷன். ஆக்சுவலாக ஒரு செல்ஃபி வந்து எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுவோம், நம்மளை மட்டும் கேப்சர் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து அந்த செல்ஃபி வந்து ஆப்டிமைஸ் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த செல்ஃபி செக்மெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃபோக்கஸ்க்கு வரும்போது மட்டும்தான் என்னோட கையை கேப்சர் பண்ணுது. ஸோ நம்ம லைவ்ல இருக்கும்போது அதிகமாக கையே தேவைப்படாது. இப்போ கை தெரிஞ்சாலுமே என்னோட கையை வந்து அது கேப்சர் பண்ணலை. என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி மட்டும் தான் அது கேப்சர் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த செல்ஃபி செக்மெண்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராபஸ்ட் வீடியோ மேட்டிங் நம்ம செலக்ட் பண்ணும்போது என்னென்னலாம் ஃபோக்கஸில் இருக்கோ ஸோ அது எல்லாத்தையுமே இது வந்து கேப்சர் பண்ணுது. கேப்சர் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட்டாக கொடுக்குது. ஸோ நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ராபஸ்ட் வீடியோ மேட்டிங். நீங்களும் அதே செலக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ரிமூவலுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிற ஆப்ஷனில் செலக்ட் கலர் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை வந்து ஒரு பியூரான ஒரு க்ரீன் கலர் செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து நிறைய ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரீசெட்டே நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பக்காவாக பேட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஓகே கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து க்ரீன் கலர் இருக்குது. ஸோ இந்த க்ரீனை வந்து நம்ம டெலீட் பண்ணணும். ஸோ எப்படி அதை டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கேமரா செலக்ட் பண்ணுங்கள், ஃபில்டர் கொடுங்க. மேலே வந்து பேக்ரவுண்ட் ரிமூவல் இருக்கும், கீழே வந்து எஃபெக்ட் ஃபில்டர் ஒன்று இருக்கா. ஸோ இந்த எஃபெக்ட் ஃபில்டரில் நம்ம வந்து ப்ளஸ் கொடுங்க. ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு க்ரோமா அப்படின்னு இருக்கா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஸோ ஒரு டீசெண்டாக இந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறதே கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்து க்ளோஸ் கொடுத்துடலாம். இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து பக்காவாக தெரியும். ஸோ இப்போ இமேஜை கிளிக் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. உங்களுக்கு இந்த இமேஜை பேக்ரவுண்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து பக்காவாக க்ரீன் மேட் ஆகிருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ வேறு லெவலில் தான் இருக்குது.
வேற எந்த சாஃப்ட்வேருமே யூஸ் பண்ணாம வெறும் OBS குள்ளேயே இந்த பிளக்கினை யூஸ் பண்ணி கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்ட் கொண்டு வர முடியும்னா எதுக்கு கிரீன் ஸ்கிரீனுக்கு செலவு பண்ணிக்கிட்டு? ஸோ அதுக்கு பதிலாக இந்த பிளக்கினை யூஸ் பண்ணி நம்மளால கிரீன் ஸ்கிரீன் எஃபெக்ட் கொண்டு வர முடியும், உங்க ஸ்கிரீனையும் அட்ராக்டிவா மாற்ற முடியும். இதை மாதிரி பல வீடியோஸ் வந்து இன்னும் வரப்போகுது. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்ட்ரீம்ல யூஸ் பண்றதுக்கான மூவ் டிரான்சிஷன் அப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத போட்டிருக்கேன். நம்ம சேனல்ல OBSக்குன்னு தனி சீரிஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது OBS சீரிஸோட செகண்ட் வீடியோ. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து OBSல எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது அண்ட் கிரீன் ஸ்க்ரீன் எப்படி இன்செர்ட் பண்ணுறது, அதை எப்படி மேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வெப்கேம் யூஸ் பண்ணி அவங்க லைவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு OBS யூஸராக இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி அவங்க ஸ்ட்ரீமையும் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எக்ஸைட்டிங்காக மாற்ற சொல்லுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோட ரெக்கமெண்டேஷன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்டில் த எண்ட். மக்களை இதே மாதிரி அடுத்த மக்கள் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் பிரகாஷ் ஃப்ரம் பிரகாஷ்.